தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாட்ட வணக்கங்கள். வாஸ்து வகையில் வாஸ்து பார்க்காத மனிதர்களை விட வாஸ்து பார்க்கிற என்னை போல் இருக்கிற மனிதர்கள் மேல் தான் எனக்கு கொஞ்சம் வருத்தம் அதிகம். ஏனென்று சொன்னால், ஒரு வாகனம் இருக்கிறது. அந்த வாகனத்தை கைதேர்ந்த ஒரு ஓட்டுநர், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டுநர் ஓட்ட வேண்டும். என்னென்னு சொன்னால், பொது பயணிகளை ஏற்றிச் செல்கிற ஒரு பேருந்து ஓட்டுநராக இருக்கலாம், ஒரு பொது சேவை, அதாவது பப்ளிக் சர்வீஸ் செய்கிற ஒரு ஓட்டுநராக இருக்கலாம். அவர்களை நம்பி 20-30 உயிர்கள், மனித உயிர்கள் அதை நம்ம வாகனத்தில் ஏறிக்கொண்டு செல்கின்றோம். அப்படி செல்கின்ற பொழுது மற்றவர்களுடைய உயிரை நாம் பணயம் வைக்கக்கூடாது. அதுபோல் தான் வாஸ்து நடக்கணும். இப்போ வாஸ்து பார்க்காம ஒரு வீடு கட்டாங்கன்னா தவறு கிடையாது. ஆனால் வாஸ்து பார்க்கிற மனிதர்கள் தவறான ஒரு வழிகாட்டுதலை செய்திருந்தது மிக மிக தவறு. என்னை பொறுத்தளவில் ஒரு வடகிழக்கு கட்டாக இருக்குது, இந்த இடம் தவறுன்னு நல்ல இடத்த சொல்கிறவங்களும் இருக்காங்க. வடகிழக்கு கட்டாக இருக்குது மீன்ஸ் இடத்துல கட்டாக இருக்கும். இது நம்ம இந்தியாவில் கிடையாதுங்க. வெளிநாடுகளில் வடகிழக்கு கட்டாக இருக்குது, இந்த இடம் தவறுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வெளிநாடுகளில் சுற்றுச்சுவர் போடுவது கிடையாது. இப்போ அந்த இடத்துல சுற்றுச்சுவர் இல்லை அப்படின்னு சொன்னால் அது பெரிய அளவில் அவர்களுக்கு பாதிப்பு, பெரிய அளவில் கிடையாது, முழுவதுமாக பாதிப்பு கொடுக்காது. இது உணர்ந்த வாஸ்து நண்பர்களாக இருக்கும். இன்றைக்கி நான் ஒரு 14 வருடங்களை கடந்து இந்த வாஸ்து ஃபீல்டில் இருக்குன்னு சொன்னால், எனக்கு ஒரு பிஹெச்டி ஒரு ஹோல்டர் மாதிரி தான். அது தெரிந்த ஒரு மனிதர் மாதிரி. இதில் நல்லது கெட்டது எல்லாமே தெரிந்த ஒரு மனிதராக தான் என்னால் பார்க்கப்படுகிறது. அதே போல் எனது வாஸ்து பயணங்கள் என்பது நாளை, அதாவது 27/5/2025 செவ்வாய்க்கிழமை, 28/5/2025 புதன்கிழமை, அதே போல் 29/5/2025 வியாழக்கிழமை ஆகிய 3 நாட்களும் எனது கொங்கு பகுதியில், என்னுடைய நேட்டிவ் பிளேஸாக இருக்கக்கூடிய கொங்கு பகுதியில் இந்த வாஸ்து பயணம், குறிப்பாக கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர் மாவட்ட பகுதிகளில் இருக்கின்றது. ஆகிய வாய்ப்பு இருக்கிற மக்கள் என்னை அழைக்கின்ற பொழுது நீங்கள் அழைத்தால் உங்களுடைய அந்த நாட்களில் மாலை நேரத்தில் மட்டும் என்னால் வர முடியும். ஏன்னா காலை நேரங்களில் இந்த 3 நாட்களுமே நான் ஒரு அப்பாயின்மெண்ட் பேஸ் ஷெட்யூல்டு ரெகுலராக கொடுத்துருவேன். மதிய நேரத்தில் நீங்கள் புதிதாக அழைக்கிறவங்க அந்த இடத்துக்கு நீங்கள் அழைக்கின்ற போது நான் உங்கள் இடத்துக்கு வர முடியும். மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம், வெற்றி நிச்சயம், ஜெயஹிந்த்.